ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அரைக்கீரை பொரியல். நம்ம எல்லாருக்குமே கீரை அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு கீரைனா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எனக்கு பர்சனலாக கீரை எல்லா கீரையுமே ரொம்ப பிடிக்கும். இந்த அரைக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அரைக்கீரை 2 கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, உளுந்து, பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து என்கிட்ட மீடியம் சைஸ் இருந்துச்சு, அதனால் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு 3 பல் போல் பூண்டு, அப்புறம் வரமிளகாய் 3. இவ்வளோ தான் வந்து இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இது வந்து நீங்கள் புளிக்குழம்போட, கூட்டோட அப்படிலாம் இந்த பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பொரியலில் பருப்பு போட்டு செய்யலாம். ஆனால் நீங்கள் பருப்பு போட்டு செய்கிறப்போ இதுவே வந்து கூட்டாயிடும். அதனால நம்ம வந்து இந்த பொரியல் வந்து ரசத்தோட நல்லா காரசாரமாக ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா இந்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுட்டு நல்லா அது பொரியணும். பொரிஞ்சு பூண்டோட வாசம் நம்மளுக்கு வரணும். வரப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 12 இல்லை 13 அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது பெரிய வெங்காயம், அதனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இது வதங்கின உடனே இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே வடை சட்டியில் இந்த கீரையை போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் வந்து கீரை நல்லா வேகும். வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்து வைக்கிறதுனால நம்ம சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அதுலேயே கீரையை போட்டு அதிலே தண்ணியை ஊற்றினோன்னா வெங்காயமும் சாஃப்டாயிரும். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த வடை சட்டி ஃபுல்லாக இருக்குது இந்த கீரை. ஆனால் வெந்ததுக்கப்புறம் எப்படி சுருங்குதுன்னு பாருங்கள். கீரைக்கு எப்பயுமே உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம போடுவோம், ஆனால் சுருங்கினது பாருங்கள் எவ்வளோவா சுண்டிருக்கு. அப்படி சுண்டும்போது உப்போட அளவு வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதனால உப்போட அளவு கீரைக்கு எப்பயுமே கவனமாக தான் போடணும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், இது எல்லாத்தையும் இந்த கீரையோடு சேர்த்துடலாம். கூடவே வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா அரைக்கீரை பொரியல் ரெடி. இந்த அரைக்கீரை பொரியல் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது எடுத்துக்கோங்க. பொதுவாகவே நம்ம கீரையை வந்து உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கீரை எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து நார்ச்சத்து உடம்புல சேரும். மோஷன் ப்ராப்ளம் வராது. அதுவும் இல்லாமல் கீரை வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் அதையும் குணமாக்கும். இந்த பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.